ஸோ கேஸ் இப்போ நமக்கு வந்து அவியல் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். முடித்த உடனே ஃபினிஷிங் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அவியல் ரெடி ஆகிடுச்சு சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் ஒரு சைடில் பருப்பு கறி ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், மோட்டா ரைஸு. இப்போ என்ன ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயசம் பண்ண போகிறோம். அதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி அப்படியே போட போகிறோம் பாருங்கள். ஸோ இது பாயசத்துக்கு போடுறதுக்காக சர்க்கரை உடைச்சிட்ருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இது பண்ணி கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி பாயசத்தில் மிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பால் பாயசம் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. சேமியா போட்டாச்சு, பால் விட்டாச்சு. சரி, இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சேமியா பாயசம். அப்படியே பக்கத்தில் பருப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, பருப்பு ரெடியாக இருக்குது. இது அதுக்கப்புறம் இது வந்து அடை பாயசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரையை நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சி சர்க்கரை பாகு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அடை ரெடி ஆகிடுச்சு. இது தான் இன்னும் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி அடை பாயசம் ரெடி பண்ணோம். பாயசம், சேமியா பாயசம், முட்டைக்கோசு, பருப்பு கறி, கஞ்சி தண்ணி, இது பீட்ரூட்டு, இது பீட்ரூட்டு கூட்டு, இது வந்து அவியல், இது வந்து கடலைக்கூட்டு. சோறு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அடை பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி நம்ம அடை பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸு, தேங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பப்படம் ரெடி ஆகிட்டுருக்கு. பப்படம் ரெடி ஆகிடுச்சு. காய்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. லெட்ஸ் கோ ஃபார் இட்.